வெல்கம் டு ஆண்டர்கார்ட். வெல்கம் டு ஆண்டர்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக இடதுசாரி செயற்பாட்டாளர் மருதையன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நீட் தேர்வு எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நீட் அகில இந்திய அளவில் இவ்வளவு காலம், இது ஜூன் மாசத்துல தொடங்கி ஜூலை மாதம் ஒரு மாதம் நம்ம அந்த டாப்பிக்கை பேசியிருக்கோம். இது வேறு எப்போதுமே சாத்தியப்பட்டதில்லை. அந்த வகையில் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களுக்கு நன்றி சொல்லலாம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அந்த வழக்கை பற்றி பேரலையில் ரெகுலராக போட்டிருக்கிறோம். அதனால் ஆடியன்ஸுக்கு அதை பற்றின ஒரு அறிமுகம் உண்டு. சந்திரசூட் அவர்கள் அமர்வில் கீ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, அதனால் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு, இதற்கு காரணமாக புது எக்ஸாம் ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் சார்பில் பெட்டிஷனர்ஸ் ஆஜராகிறாங்க. ஹூடா, சஞ்சய் ஹெக்டே, இன்னும் பல்வேறு கவுன்சில்ஸ் பல்வேறு மாணவர்களுக்காக ஆஜராகி வாதாடுறாங்க. என்டிஏ தரப்பில் துஷார் மேத்தா வர்றாரு. விசாரணை நடைபெறுகிறது. சந்திரசூட் ஓப்பனிங்லேயே கேட்டில் பூட்டை வச்சுட்டு தான், அந்த குளோபு பூட்டில் கையை வச்சுட்டு தான் அவர் கேட்டில் நிற்கிறாரு. இதை எல்லா மாணவர்களையும் பாதிச்சிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு முன்னாடியே குளோபு பூட்டை அமுக்கிட்டாரு. சாவியை வெளியே தூக்கி போடுறதா இல்லையா அப்படின்ற முடிவு எடுக்காம இருந்தாரு. நேற்று எடுத்து விட்டார், சாவியை தூக்கி போடுறது அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, கொஞ்சம் நம்ம வாசகர்கள் நினைவுபடுத்தி பார்க்கணும். 4ஆம் தேதி ஜூன் 4 அறிவிக்கிறாங்க முன்தள்ளி. இந்த தேர்தல், இந்த நீட் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே மே மாதம் மத்தியிலேயே இந்த தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் ஆகிடுது. ஓகே. மே மத்தியிலேயே ஃபைல் ஆகிடுது. அது வெக்கேஷன் பெஞ்சு அப்படியே கிடக்குது. அதுக்கப்புறம் அது இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நடந்திருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அதை முட்டு கொடுத்து சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் ரீநீட் நடத்திடுவோம், இது யார் அரசு இதையும் சொல்லியிருக்கிறாங்க, நடத்திடுவோம். அப்புறம் வேறு வழி இல்லாத நிலைமையில தான் சிபிஐ விசாரணை அப்படின்றது உத்தரவிடுறாங்க. சின்ன தப்பு நடந்திருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சந்திரசூட் பேசியிருக்காரு. அப்புறமா இப்போ வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இப்போ பெட்டிஷன் போட்டவங்க ரீநீட் நடத்தணும்னு ஒரு செட்டு, நடத்த வேண்டாம்னு ஒரு செட்டு, 2 செட்டு பெட்டிஷன் போட்டுருக்குறாங்க. அது இல்லாமல் யூனியன் கவர்மெண்ட்டு என்டிஏ, அதுக்கு துஷார் மேத்தா இந்த விசாரணையெல்லாம் விசாரித்து தீர்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி போட்டி சாவியத்துக்கு வெளியே போட்டார். என்ன காரணம் சொல்லியிருக்கார் சந்திரசூட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒன்று, இது ஒரு லோக்கலைஸ்டு, ஒரு பாட்னாவில் அசாரிபாகில் 2 இடத்துல தான் நடந்துருக்குது. இதுக்காக மொத்த பேரையும் நம்ம இது பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிறது இந்த தேர்வினுடைய புனிதத்தன்மை, நம்பகத்தன்மை அது போயிடுச்சுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். எனக்கு என்ன கேள்வின்னா, கருவறையில் புனிதத்தன்மை ஐயரை தவிர யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தேர்வில் என்ன புனிதத்தன்மை வந்துச்சு? தேர்வினுடைய சாங்டிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. சாங்டிட்டி என்ன இருக்குது, என்ன புனிதத்தன்மை, எவனுக்கு அதில் என்ன புனிதத்தில் நம்பிக்கை இருக்குது? இப்போ கருவறை எந்த அளவுக்கு புனிதமானதாக இருக்கிறதோ, தேவநாதன் போன்றவர்கள் இருக்காங்க இல்லையா, இருக்கிறதோ, அது மாதிரி இந்த தேர்வும் புனிதமானதாக இருக்கிறது. அது எவ்வளோ கேடுகெட்டு கேவலமாக போனாலும் அதனுடைய புனிதத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அர்ச்சகர்களுக்கு இருக்கிறது அல்லவா? ஒரு தேவநாதன் பண்ண தப்பால மொத்த புனிதத்தன்மையை கேள்வி இல்லையா? அதுதான் சந்திரசூட் சொல்லியிருக்காரு. ஒரு தேவநாதன் பண்ண தப்பால் மொத்த எக்ஸாமையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. நீங்கள் மொத்தமும் கெட்டு போச்சுன்றது எப்படின்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. இல்லை, அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது பெட்டிஷனர் தரப்பு தானே இல்லையா? அதுக்கு வரேன் நான். அதை சொல்லிவிட்டு, ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் எக்ஸாம் ரீநீட் அப்படின்னு அது வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாரு. ஒன்று, டிஸ்ரப்ஷன் ஆஃப் த அட்மிஷன் ஷெட்யூல், அட்மிஷன் இது தள்ளி போயிடும். அதுக்கு அடுத்தது கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் த கோர்ஸ் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். அடுத்தது இந்த மருத்துவ கல்வி இருக்கு இல்லையா, அப்படி அப்படியே எல்லாமே தள்ளி போகும். 3வது, இந்த நாட்டுக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற மருத்துவர்கள் கிடைக்காம போயிடுவாங்க. 4வது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த 4 காரணங்களால் ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்தோட இந்த நீட் தேர்வை ரீ எக்ஸாம் நடத்த முடியாது அப்படின்னு இந்த 4 காரணங்களையும்
சொல்லி முடிச்சிருக்கிறார். இது வந்து தீர்ப்பு. இதில் வந்து இதுக்கு ரீநீட் நடத்தணும் என்பதற்காக வாதாடிய வழக்கறிஞர்கள் 2 பேர் முக்கியமாக, ஒன்று வந்து ஹூடா, இன்னொருத்தர் சஞ்சய் ஹெக்டே. அவங்களுடைய வாதங்கள் என்ன என்பதை பார்க்கணும். இந்த தீர்ப்பில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், ஒரு இப்போ அடுத்து கவுன்சிலிங் நடக்க போகுது, அதனால் வந்து நாங்கள் உடனே இப்போ தீர்ப்பு மட்டும் சொல்லிடுறோம், விரிவான ரீசனிங்கோடு உள்ள தீர்ப்பு பின்னால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பின்னால் தான் வரும், முன்னால் முடிவு வந்துருச்சு. இப்போ இதில் தீர்ப்பில் வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் போயிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இது ஒரு பாயிண்ட், இதை குறிச்சுக்குங்க, இதில் பேச வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரே ஒரு கேள்வி, அதில் வந்து அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸினுடைய நிலைத்த தன்மை பற்றி என்சிஆர்டி புக்கில் ஒரு 4 வருஷம் முன்னால் ஒன்று இருக்குது, இப்போ அடுத்து 2019 எடிஷனில் ஒன்று இருக்குது. இந்த 2ல் எதை எழுதினாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான்றதுனால 2ம் பாஸ்ன்னு 2க்கும் மார்க் போட்டிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை எப்படி ஒரு அறிவியல் அடிப்படையில் 2 உண்மைகள் எப்படி இருக்க முடியும், ஒன்று தானே இருக்க முடியும் அப்படின்னு டெல்லி ஐஐடியில் வந்து கேட்டவுடனே, ஆமாம் கரெக்டு, 2019 என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் அறிவியலுடைய லேட்டஸ்ட்டு முடிவு, அதுக்கு தான் மார்க் கொடுக்கணும். இப்போ அதுக்கு மார்க் கொடுத்தவங்க அப்போ எழுதுனாங்க இல்லையா, அவங்கள பூரா இது பண்ணி மார்க்கை திருத்து அப்படின்னு கண்டிப்பாக ஆர்டர் போட்டு துஷார் மேத்தா வந்து தப்புனா தப்பு தான்ட்டார். துஷார் மேத்தா ஒரு வேண்டுகோள் வச்சார், இல்லை ஜட்ஜையா நீங்கள் வந்து நடுத்தர வர்க்கத்தினுடைய ஒரு துயர நிலையை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம துஷார் மேத்தா நடுத்தர வர்க்கம் வந்து அண்ணன் புக்கை தம்பி படிக்கிறது தானே நம்ம மரபு, அதை வச்சு பழைய எடிஷனை வந்து படிச்சிருப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. சயின்ஸுனா சயின்ஸ் தான், சாங்டிட்டினா சாங்டிட்டி தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அதுலேயும் இதுக்குள்ளெல்லாம் போய் நாங்கள் மார்க் போடுற மேட்டரெல்லாம் தலையிட வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஜட்ஜு சிஜிஐ ஆமாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் இவ்வளோ ஆழமாக நுணுக்கி ஆராய்ந்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ இதில் அவங்க பல விஷயங்களை அடுக்குறாங்க. நம்பர் 1, இதில் வந்து ஆரம்பத்திலேருந்தே அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, சிஸ்டமிக் எரர், சிஸ்டமிக் ஃப்ளா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஒருத்தர் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஒரு கொலை கேஸுக்கு போகிறோம் அப்படின்னா, கொலை நடந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அதை கேட்கறது நியாயமா தோணுதே, அதை எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ ஹூடாவும் சஞ்சய் ஹெக்டேயும் என்ன வாதாடினாங்க அப்படின்றதுலேருந்து நம்ம பார்ப்போம். ஹூடா வந்து சில விஷயங்களை சொல்கிறார். இப்போ ஹசாரிபாக்லேயும் பாட்னாலையும் எக்ஸாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் வந்துச்சுன்னு கதை விடுறீங்க, அது உண்மை இல்லை. 2 நாள் முன்னாலேயே அதெல்லாம் வந்துருச்சு. நம்பர் 1. நம்பர் 2, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நடத்துறது பூரா தனியார் பள்ளிகளில், இந்த தனியார் பள்ளிகளுக்கும் கோச்சிங் சென்டர்களுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் மாஃபியாவுக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்படி தான் இந்த நெட்வொர்க் வந்து இயங்குகிறது. இது 2வது. 3வது, சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஹசாரிபாகில் பாட்னால 2 நாள் முன்னாலேயே அது வந்துருச்சு. 2 நாள் முன்னாலேயே ஒரு ரிக்ஷாவில் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க, எந்த பாதுகாப்பும் இல்லாமல் போயிருக்குது. ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க்கில் குறிப்பிட்ட கேனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, அந்த லாக்கரில் கொண்டு போய் இந்த கொஸ்டின் பேப்பரை பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்கு பதிலாக இங்கே பீகாரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, அந்த சென்டர் எந்த பள்ளிக்கூடத்தில் நடக்குதோ அங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க கொஸ்டின் பேப்பரை. ஜட்ஜார் இவங்க எப்படி சென்டரில் ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் அங்கே ஒரு எதுக்கு அங்கே வச்சு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே ஃபார்முலால தான் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணவரும் அவன் தானே எழுத போறான், ஒரு நாள் முன்னாடி கொடுத்துட்டா என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது மாதிரி ஹரியானாவில் ஜட்ஜார்னு ஒரு ஊர், அந்த ஊர் வரலாற்று புகழ் சிறப்பு மிக்க ஒரு ஊர். என்ன வரலாற்று சிறப்புன்னாக்கா, மகாபாரத செத்த மாடை வந்து தோல் உரித்த தலித் மக்கள், அவங்கள மாட்டை கொன்று நீங்கள் வந்து இது பண்ணீங்க, தோலை உரிச்சிங்க என்று பொய் குற்றம் சாட்டி இந்துத்துவ வெறியர்கள் 5 பேரை வெட்டி கொலை செய்த இடம் ஜட்ஜார்ன்றது. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அங்கே இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்துருக்குது. கொஸ்டின் பேப்பர் வந்து அதை கொண்டு போய் கனரா பேங்க் லாக்கர்லேயும் ஸ்டேட் பேங்க் லாக்கர்லேயும் வச்சிடணும். கடைசி நேரத்தில் தான் எந்த லாக்கரில் இருக்கிறத எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வரும். ஏன்னா கொஸ்டின் லீக் ஆகக்கூடாதுல்ல, ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, கனரா பேங்க், அது கனரா பேங்க்ல ஒரு காதில் விழுந்திருக்குது. கனரா பேங்க்
SBI அப்படின்றதும் கனரான்றதும் எப்படி தொடர் ஒன்னா உள்ளது? ஏதோ விழுந்துருக்குது, அவருக்கு எப்படி விழுந்துச்சு என்னன்னு கேட்டாங்க, கொடுத்துட்டாரு. ஒரு சில இடத்துல சரி ரெண்டையும் கொடுப்போம் அப்படின்னு ரெண்டையும் கொடுத்துருக்குறாரு. என்ன இது வந்து அந்த ஊரில் நடந்திருக்கு. இதை வந்து ஹூடா எடுத்து சொல்கிறாரு. என்ன ஹூடா இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை விசாரிக்கணும், லுக் இன்டு இட் யுவர் ஆனர். யார்? துஷார் மேத்தா. அப்போ ஹூடா வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா, இந்த கேஸில் சிபிஐ விசாரிக்குது, இன்னும் மெயின் அக்யூஸை கைது பண்ணல, யாருன்னே தெரியல. ரெண்டாவது இது டெலிஃபோன் வழியாக கேமரா எடுத்து அப்படி போயிருக்கு அப்படின்றது நீங்களே சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சீஸ் பண்ணலை. ஓ, அப்போ இது எவ்வளோ தூரம் போயிருக்கு? நீங்கள் சொல்கிறீங்க ஹசாரிபாக்லேயும் பாட்னாவிலையும் தான் ஒரு 155 பேர் தான், அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. யார்? சந்திரசூட். யோ, விசாரிக்கிறது சிபிஐ, நானாக விசாரிக்கிறேன்? சிபிஐ தான் விசாரணை நடத்துறது. அவன் உனக்கு இன்டர்வியூ ரிப்போர்ட் போட்டிருக்கிறான், அதை வச்சுட்டு நீ பேசுகிற. என்கிட்ட என்ன இருக்குது? நாங்களா விசாரணை ஏஜென்சி? என்ன ப்ரூவ் பண்ணுன்னா நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நாங்கள் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு தான் பேச முடியும், நாங்கள் எப்படி கேட்க முடியும் என்ற கேள்வி எழுப்புறாரு. இதற்கு சந்திரசூட் பதில் சொல்லலை. அடுத்தது சஞ்சய் ஹெக்டே. அவர் வந்து 67 பேர் இப்படி ஃபுல் மார்க் வாங்கியிருக்கிறாங்க, இது சாத்தியமே இல்லை, அதனால் இது ஊழல் தான், இதில் மோசடி நடந்திருக்கு அப்படின்றாரு. இல்லை அவங்களுக்கு கருணை மதிப்பெண்லாம் போட்டிருக்கிறாங்கல்லன்றாரு. கருணை மதிப்பெண் போட்டாலும் 99% ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, அதை ஆன்சர் பண்ணாமல் இந்த மார்க் வர்றது சாத்தியமே இல்லை, அதனாலேயே இது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை நாங்கள் ஐஐடி மெட்ராஸை விசாரிச்சிட்டோம், அவங்கள தான் விசாரிக்க சொன்னோம், அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் தப்பு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்களேன்றாரு. யார்? தலைமை நீதிபதி. அதில் ஒரு கொசுறு செய்தி, இந்த ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய இயக்குனர் தான் என்டிஏலையும் அந்த போர்டில் இருக்கிறார். இருக்கிறாரு. ரஞ்சன் கோகாய் தன் வழக்கை தானே விசாரித்தது போல மாதிரின்னு சொல்லலாம். செபி வழக்கை விசாரித்த, அதானி ஊழலை விசாரித்தவர் அதானியின் சம்பந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதானியின் வழக்கறிஞரும் கூட. ஆமாம், அதையும் அவ்வாறும் கூறலாம். அந்த மாதிரி ஐஐடி மெட்ராஸ்கிட்டே விசாரிக்க கொடுத்துருக்குறாங்க. ஐஐடி மெட்ராஸில் விசாரித்தது அவரே இல்லைங்க, அவர் வேறு டைரக்டர் விசாரிச்சிருக்காரு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் ஐஐடி வந்து ஒன்றும் தப்பு நடக்கலை, செபி வந்து எப்படி அதானி விஷயத்தில் ஒன்றும் தப்பு நடக்கலைன்னு சொன்னாங்களோ அது போலவே ஒன்றும் தப்பு நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்போது ஹெக்டேயினுடைய கேள்விக்கு பதில் இல்லை. ஹெக்டே இன்னொன்று சொல்கிறாரு, இதுக்கு மேலே நடந்திருக்காது என்பது உங்கள் ஊகம். மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால மருத்துவத்திலே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஹூடா, ஹெக்டே. கேன்சருக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமான ஒரு இது வருது. உடனே என்ன செய்வார்கள் மருத்துவர்கள்? கீமோதெரப்பி தொடங்கிடுவாங்க. அதை தான் கோர்ட்டு செய்யணும். இந்த மாதிரி இருக்குன்னாக்கா திரும்ப எக்ஸாம் ஆர்டர் பண்ணுங்க. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஃபெயில் ஆனவெல்லாம் விட்டுருங்க, பாஸ் ஆனவனுக்கு மட்டும் ரீநீட் வைங்க, 1,08,000 பேருக்கு மட்டும் ரீநீட் வைங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. இதில் கூடுதலாக மிக முக்கியமாக என்னன்னு கேட்டால், 2015 நீட்டுக்கு முன்னால் வந்த இந்த தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, அந்த தேர்வில் ஏஐபிஎம்டின்னு பேர். ஆமாம், அந்த தேர்வில் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் பிரச்சனை வந்து வருது. அதில் 44 பேர் வந்து ஆதாயம் பெற்றிருப்பார்கள் அப்படின்ற சிக்கல் வருது. அப்போ அமிதவா ராய்ன்ற ஜட்ஜுக்கிட்ட அது வருது. எதுக்கு இந்த ஜட்ஜு பேரை முக்கியமாக சொல்கிறேன்னாக்கா, அவர் தான் புரட்சி தலைவி அம்மாவுக்கு வந்து தண்டனை விதித்து அந்த முத்திரை வாக்கியங்கள் இருக்குல்ல, அதை எழுதின ஜட்ஜு அவர் தான். உச்சநீதிமன்றத்தில். ஆமாம், அந்த ஜட்ஜுக்கிட்ட அவர் பெஞ்சில் அவரும் ஒருத்தர் வருது. பெஞ்சில் இவர் சிங்கிள் ஜட்ஜு, அதுதான் பெஞ்சு. அது யூ லலித்து இருந்தாருன்னு நினைக்கிறேன். யூவில் இது அமிதாவ் ராயும் இன்னொருத்தரும் ஜெயலலிதா வழக்கு. இது வந்து சிங்கிள் ஜட்ஜ் அமிதாவ் ராய். அமிதாவ் ராய் வந்து அதில் சொல்வது ரொம்ப முக்கியமானது. 44 பேர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வாக்கியை படிக்கிறேன். Though as on date 44 such candidates have been identified, having regard to the modus operandi put in place, the number of cell phones and other devices used, it is not unlikely that
Many more candidates have availed such undue advantage, being part of the overall design. புரியுது இல்லையா? இப்போ 44 பேர் சிக்கியிருக்கிறான். ஆனால் செல்ஃபோனு, இந்த நெட்வொர்க்கு, கேங்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பல பேர் இப்படி அடைந்திருப்பார்கள் அப்படின்றது. அவர் இருமலுக்கு மருந்து கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலே அவர் சொல்கிறாரு, இதை தள்ளி நான் திரும்ப ஆர்டர் பண்ணால் வரக்கூடிய சிரமத்தை பற்றி நான் அறிவேன். இருந்தாலும் இந்த தேர்வின் நேர்மைத்தன்மையை பாதுகாக்கும் பொருட்டு அதற்குரிய விலையை நாம் கொடுத்து தான் ஆக வேண்டும். புனிதத்தன்மை அங்கே கேள்விக்கு உள்ளாகலையா? நீங்கள் புனிதம்னு வச்சுட்டா புனிதத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு தேவநாதனை தூக்கில் போடணும்னு சொல்கிறாரு. இல்லை அந்த கோயிலை இழுத்து மூடி சீல் வைக்கப்பான்னு சொல்கிறாரு. சரிதானா? இது வந்து அந்த தீர்ப்பு. இப்போது அது ஒரு நீதிபதி கொடுத்தது. இது 3 ஜட்ஜ் பெஞ்ச். இதுக்கு நேர் எதிரான நிலை தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு சொல்வது. இதற்கு நேர் எதிரான நிலை. ஒரு 44 பேருக்காக 23 லட்சம் பேரை நான் வருத்த முடியாதுன்றாரு சந்திரசூட். அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல ஏழைகள் இருக்கிறாங்க, நடுத்தரவர்கள் இருக்கிறாங்க, ஓபிசி இருக்கிறாங்க, எஸ்சி இருக்கிறாங்க, எஸ்டி இருக்கிறாங்க, மலையில இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, வேற ஊருக்கு புலம்பெயர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு ஏற்கனவே 2000 ரூபாய் ஃபீஸ் வாங்கி எக்ஸாம் நடத்தியிருக்கோம். திரும்ப ஒரு எக்ஸாம், திரும்ப ஒரு செலவு, திரும்ப அலைச்சல், திரும்ப மன உளைச்சல், திரும்ப ஒரு ரிசல்ட். இதெல்லாம் வந்து பெரும் நேரத்தை தின்பது. மக்களை வந்து தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்க முடியாதுன்றாரு. அதெல்லாம் கரெக்டு தான். அது எல்லாமே கரெக்டு தான். இதுக்கு மேலே துஷார் மேத்தா அவங்க சொல்கிறாரு, இந்த பெட்டிஷன் பண்ணுறவங்க பூரா ஃபெயில் ஆனவங்க, இவங்க கேட்குறதுக்கே இவங்களுக்கு யோகியதை கிடையாதுன்றார். இது எப்படி இருக்கு? இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் கமிஷனில் இந்த ஃபார்ம் 17C கேட்டு போட்ட போது, வாக்காளர்கள் போட்ட போது, நீங்கள் யார் வாக்காளர், நீ யார், உனக்கு கேட்கறதுக்கே ரைட்டு கிடையாது. இவர் தான் சொன்னார், துஷார் மேத்தா தான் சொன்னார். ஆமாம், உனக்கு ரைட்டே கிடையாது. யாருக்கு ரைட் இருக்குது? அது பூத் ஏஜென்ட் கேட்கட்டும். பூத் ஏஜென்ட்டுக்கு தான் நான் பதில் சொல்லுவேன். இல்லைங்கய்யா, இது ஜனநாயகம், நாங்கள் தானே ஓட்டு போகிறோம். போட்டு இல்லை, அதோட முடிஞ்சது. போ, யூ ஹேவ் த ரைட் டு வோட், நாட் டு சீக். ஆமாம், அப்படின்னு பதில் சொன்ன மாதிரி துஷார் மேத்தா வந்து இந்த கேள்வி எழுப்புறாரு. ஓகே, இப்போ இந்த சஞ்சய் ஹெக்டே, ஹூடா, இவங்க வந்து இன்னும் கிளாரிங்கான எடுத்துக்காட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. கோத்ராலேருந்து குஜராத்தில் ஒரு அம்மா வந்து இங்கே பெல்காமில் வந்து எழுதியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அங்கே வந்து அவங்க ஃபெயில் ஹைஸ்கூலில், இங்கே பாஸ் ஆகலையா? ஆமாம், இங்கே வந்து சூப்பர் மார்க் எடுத்துருக்குறாங்க, 705. ஆமாம். இப்போது இதெல்லாம் அவர் எடுத்து காட்டியிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான பிரச்சனையாக நம்ம தலைமை நீதிபதிக்கு படலை. இதெல்லாம் நீதிமன்றம் வரைக்கும் நடந்த கதையை சொல்லியிருக்கிறேன். இந்தியா டுடே வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தியிருக்கிறாங்க. அது வீடியோவே வந்துருக்குது. அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் அந்த நபர் பேர் ஒரு பேடி ராம் அப்படின்னு ஒருத்தர். அதுக்கு முன்னால் விஜேந்திர குப்தான்னு ஒரு நபர். அந்த விஜேந்திர குப்தாவை சீக்ரெட் கேமரா வச்சு, கேண்டிட் கேமரா வச்சு எடுத்துருக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, சஞ்சீவ் முக்கியான்றவர் தான் இதில் கிங் பென். சஞ்சீவ் முக்கியா? ஆமாம், ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 40 லட்ச ரூபா மேனிக்கு 700 பேர்கிட்ட அவர் வாங்கியிருக்காரு. அவரெல்லாம் உங்களால் பிடிக்க முடியாது. 280 கோடி. ஆமாம், அவர் சொல்கிறது, யார் பேடிராம் சொல்கிறது, வாங்கியிருக்காரு. அவரெல்லாம் உங்களால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சொல்லியிருக்காரு. அந்த ஹிந்திலேயே கேளுங்க. ஜெயில் ஜாயங்கே, ஃபிர் பெயில், ஃபிர் ஷுரு ஹோகா கேல். ஜெயிலுக்கு போகிறோம், அப்புறம் பெயில், அப்புறம் வெளியே வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். கேள்னா விளையாடு. ஆமாம், ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா உங்களுக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் பேடிராம்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவன். பேடிராம் யாருங்க? பேடிராம் தெரியாது? அவர் யூபி எம்எல்ஏ. யூபியில் எந்த கட்சி எம்எல்ஏ? எந்த கட்சி எம்எல்ஏயா? பிஜேபி கூட்டாளிங்க. பார்ட்டி பேர் சுகேல் தேவ் பாரதிய சமாஜ் பார்ட்டி. ஓம் பிரகாஷ் ராஜ்பார் யூபி மாநில மந்திரி. இவர் வந்து எம்எல்ஏ. யோகியோட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அவர் தான் என் குருநாதர். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன். ஏங்க, அவர் வந்து இதெல்லாமா பண்ணியிருக்காரா? 7 எஃப்ஐஆர் இருக்குது. 7 எஃப்ஐஆரா? 7 எஃப்ஐஆர் கொஸ்டின் பேப்பருக்கு 7 எஃப்ஐஆர் அவர் மேலே இருக்குது அப்படின்னு இந்த பூராமே இந்த கொஸ்டின் பேப்பர் கேஸ் தான். ஆமாம், விஜேந்திர குப்தா வந்து அதை சொல்கிறாரு. அதனால் அவர் வந்து இதெல்லாம் சகஜங்க, இதை போய் பெருசுப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவில் சொன்னது வந்திருக்குது. இவையெல்லாம் ஒரு ஆதாரமாக
என்று நீதிமன்றம் இதையெல்லாம் கணக்கில் கொள்ளவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மொத்த தீர்ப்பில் என்ன கேள்வி எழுது? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீட்டே தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது நடந்துட்டுருக்கிற இந்த விஷயத்திலேருந்து என்ன பாடம் நமக்கு இருக்குது? இந்த தீர்ப்பு வந்த உடனே மத்திய அமைச்சர் இருக்காருல்ல, தர்மேந்திர பிரதானா, ஆமாம், அவர் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் மாணவர்கள்ட்ட சொன்னார். ஏன்னா ராகுல் காந்தி என்ன பேசினார் அப்படின்னா, இந்த நாட்டில் எக்ஸாம்ன்றதே நம்பகத்தன்மை இழந்து விட்டது, பணம் இருக்கிறவங்களாம் ஜெயிச்சு வந்துடலாம், பணம் இல்லாதவர்கள் எக்ஸாம் எழுதுனா கிடைக்காதுன்னு சொல்லி அந்த எக்ஸாமுக்கு அப்பீர் ஆகிறதே இல்லைன்ற. இப்போ மந்திரி என்ன சொல்லியிருக்காருனாக்க சத்தியமேவ ஜெயத்தே, இதுக்கு மேலே என்ன, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. இப்போ ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் சுப்ரீம் கோர்ட்டு. ஆனா இதுல முறைகேடு நடக்கலன்னு சொல்லலையே, முறைகேடு நடந்திருக்கு, ஆனா முழுசா நடக்கல. ஆப்பிள்ல ஓரமா அழுகி இருக்கு, அதை மட்டும் அழுகி இருக்கு, மொத்தமா அழுகிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்க. இந்த தேர்வு முறையே இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க. மாணவர்கள் எவ்வளவு கடுமையா உழைத்து பரீட்சை எழுதியிருக்கிறாங்க, அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கிறீர்கள். நேர்மையா பாடுபட்டு உழைத்து எழுதுன மாணவர்களை அசிங்கப்படுத்திட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு பொறுமை கொந்தளிச்சிருக்காரு யாரு? தர்மேந்திர பிரதான். இப்போ இந்த தீர்ப்பு யாரை பாதிக்கிறது, யாரை காப்பாற்றுறது? இல்ல, ஒரு பாயிண்ட், இது சிஸ்டமிக் இஷ்யூ இல்லை அப்படின்றத சந்திரசூட் சொல்லியிருக்கிற முக்கியமான பாயிண்ட். தீர்ப்பு எழுதி இருக்கிறார். ஆமா, சிஸ்டமிக் இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டாரு. நம்ம சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினிகாந்த் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சிஸ்டமிக் இஷ்யூ இல்லை அப்படின்னா எது சிஸ்டமிக் இஷ்யூ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சந்திரசூட் தீர்ப்புல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஊழல் 3 வகைப்படும்: மைல்டு, மாடரேட், சீரியஸ். கழுத்து நெரிச்சு கொள்றது, கத்தி வச்சு கொள்றது, துடிக்க துடிக்க அறுத்து கொள்றது. இப்போ இது மைல்டு வெரைட்டியை சேர்ந்தது. அதனால இது ஒரு சிஸ்டமிக் கிரைசிஸ் அல்ல அப்படின்றது தான் இந்த தீர்ப்புல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ சிஸ்டமிக் கிரைசிஸ் நீட் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற ஹூடாவும் ஹெக்டேயும் நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஏகே ராஜன் கூட அறிக்கை வேற பல உண்மைகளை தரவுகளோடு முன்வைத்திருக்குது. எப்படி தமிழ் மீடியம் மாணவர்கள் கம்ப்ளீட்டாக அந்த நீட் வந்த பிறகு அவருடைய பங்கேற்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, கிராமப்புற மாணவர்களின் பங்கேற்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களின் மருத்துவராவது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, சிபிஎஸ்சி படித்தவங்க இது மேலே வந்திருக்குது. எப்படி 99% இந்த கோச்சிங் சென்டருக்கு போனவங்க தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் பல அட்டம்ப்டில் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நீட்டுக்கு முன்னால் 98.6 எடுத்தவன் தான் டாக்டருக்கு போயிருக்கிறான். ஆனால் கேஸ் அது இல்லையே. இது கேளுங்க, இப்போ இந்த பாயிண்ட் பூரா ஏகராஜன் குழு சொல்லியிருக்குது. இப்போ நீங்கள் கோத்ராலேருந்து பெல்காமில் எழுதி ஃபெயிலானவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக படலை. இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது மேக்சிமம் நம்பரை மார்க் வாங்கி அதிகபட்ச மதிப்பெண் பெற்று அரசு கல்லூரியில் போவதற்கு, குறைந்த கட்டணத்தில் அரசு கல்லூரியில் போவதற்கு தகுதி பெற்றவர்களில் ஆக பெரும்பான்மையினர் இந்த மாதிரி கோட்டா மாதிரி கோச்சிங் சென்டரில் படித்தவங்க, லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்து படித்தவங்க. இதுவும் ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவாக நம்ம சந்திரசூடுக்கு படலை. அவருக்கு என்னன்னாக்க லீக் ஆனது எவ்வளோ பேர்? இப்போ நான் சொன்னேன்ல, மைல்டு, மாடரேட், சிவியர் 155 மைல்டு. இதுக்கு மேலே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங்கே முடிஞ்சிட்டா கூட விட போகிறதில்ல, பார்த்துக்குவோம். அது எப்படி பார்த்துக்குவாங்கன்னு தெரியல. இப்போ சிபிஐ விசாரிக்குதுங்க, சிபிஐ குற்றம் சாட்டுதுன்னே வச்சுருங்க. குற்றம் சாட்டுனா சீட்டு எடுத்துருவீங்களா நீங்கள்? அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்கணும்ல, விசாரித்து இல்லைன்னு ஆன பிறகு தானங்க பறிக்க முடியும். இந்த கதையெல்லாம் யாருக்கு நமக்கு சொல்கிறாங்க? அதனால் சிஸ்டமிக் இஷ்யூ என்ற பெயரில் இதை இப்படி சுருக்கி சந்திரசூட் இதை சித்தரிக்கிறார். இது ரொம்ப ஒரு வக்கரமான ஒரு விளக்கம். உண்மை என்ன அப்படின்னு சொன்னாங்க, தமிழ்நாடு இதை முன்கூட்டி முதலில் சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கு எதிராக இவங்க வச்ச வாதம் என்ன அப்படின்னா, அனிதா பிரச்சனையிலிருந்து தொடங்கி நாம் பிசிஎஸ்சி நுழைய முடியாமல் போகுது, மாநில உரிமை போகுது, மாநில மருத்துவ கட்டமைப்பு பாதிக்குது, இந்த ஆங்கிள் இருந்து நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ மெரிட் வேணான்றியா? இது மட்டும்தான் அவங்களுடைய நீட்டு தான் மெரிட்டுக்கு அளவுகோல். அது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மெரிட்டுக்கு அளவுகோலா
அந்த கேள்வியை ஒதுக்கி வச்சுருவோம். அதை மெரிட்னு வச்சுக்கிட்டு அந்த வாதத்தில் போவோம். மெரிட் என்பதனுடைய யோக்கியதை இப்போ எப்படி இருக்குது? ஒன்று பணம் கொடுத்து வாங்குறது. பணம் கொடுத்து வாங்குறதும் ப்ரைவேட் காலேஜில் 160 மார்க் வாங்கினா போதும் போகலாம் அப்படின்றது மட்டும் இல்லை, அதுலேயும் கொஸ்டின் பேப்பர் லீக்கு. இப்போது இது மெரிட் என்ற பேச்சே மொத்தமும் எப்படி பித்தலாட்டம், முழுக்க முழுக்க பித்தலாட்டம் என்பதை இது ப்ரூவ் பண்ணிடுது. நம்பர் 1. நம்பர் 2, இது எஸ்சி பிசியோட பிரச்சனை, மாநிலம் பிரச்சனை, தமிழ்நாடு மட்டும்தான் கத்துறான்னு யாராவது நினச்சிட்டு இருந்தாக்கா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்தியன் 2 படத்தில் விக்கிபீடியாவை பார்த்து சர்ஜரி பண்ணுறாள், அந்த மாதிரி இப்போ வரப்போகிறவன்லாம் யார் டாக்டரு, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்றதே கேள்விக்குரியது என்ற நிலைக்கு வந்திருக்குது. மொத்த மருத்துவ கட்டமைப்பையே சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு இது போய்கொண்டிருப்பதை கண் முன்னால் பார்க்குறோம். இது சிஸ்டமிக் இஷ்யூவாக தெரியல. எக்ஸாம் தள்ளி போகக்கூடாது, கவுன்சிலிங் தள்ளி போகக்கூடாது, மருத்துவர்கள் வர்றது பாதிக்கக்கூடாது என்று ரொம்ப மேலோட்டமான நியாயங்களை சொல்லி இந்த முறைகேடை உச்சநீதிமன்றம் நியாயப்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி ஒரு சட்ட வல்லுநர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட்டு கீழே நடந்திருக்கிற இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் லீக், இந்த ஸ்கேமை பூரா நீதிமன்றம் நியாயப்படுத்தி இந்த மையப்படுத்தப்பட்ட ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரக்கூடிய மோடி அரசினுடைய இந்த திட்டத்துக்கு உதவும் வகையில் தான் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து தீர்ப்பளித்து வருகிறது. லீக்கே நடக்கலன்னு சொல்றாரு தர்மேந்திர பிரதான். ஆமா, நடக்கவே இல்லைன்றாரு. இப்போ நடந்தாலும் மைல்டாக தானே நடந்திருக்குது, பார்த்துக்கலான்றதான் ஒரு தீர்ப்பு. லீக் இல்லை, இது லீக். ஓகே, இப்ப இதுல இவர் ஒரு தீர்ப்பு எழுதுறாரு, சிஸ்டமிக் இஷ்யூ இல்ல அப்படின்னு சந்திரசூட் முடிவுக்கு வந்துட்டார். அதாவது சிஸ்டமிக் எரர் இருக்கா இல்லையான்றத ப்ரூவ் பண்ணுவதற்கான ஸ்கோப்பே இல்லாத ஒருத்தர்கிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கிறாரு. அவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதுல சிஸ்டமிக் ஃப்ளா இல்லை அப்படின்னு முடிச்சிடறாரு. சிஸ்டமிக் இஷ்யூன்றத குவான்டிடேட்டிவா பாக்குறாரு. 155 பேர், ஏதோ 5000 இருந்தா 10,000 இருந்தாக்க நாடு பூரா இருந்தா சிஸ்டமிக்கு, அதை குவாலிட்டேட்டிவா பார்க்கலன்னு சொல்றேன் நான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குவாலிட்டேட்டிவ்னு பார்க்கறதுல கொஸ்டின் பேப்பர் லீக் மட்டுமல்ல, இந்த சிஸ்டமே எப்படி கரப்டா இருக்குது, இந்த சிஸ்டமே மருத்துவ கல்வியை புதைகுழிக்கு அனுப்புவதாக இருக்கிறது என்ற விஷயத்துக்குள்ளேயே அவர் போகாமல் அதை தவிர்த்து விட்டு சிஸ்டமிக் அப்படின்றத அளவு ரீதியா பார்க்கின்ற ஒரு நேர்மையற்ற அணுகுமுறையை உச்சநீதிமன்றம் கடைபிடித்திருக்கிறது. ஓகே, இப்ப நாளைக்கு சிபிஐ என்கொயரியில ஒருவேளை என்டிஏஓ அல்லது அரசு துறைகளில் இருப்பவர்களோ அல்லது இந்த தேர்வை கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொண்டு வரப்பட்ட நிறுவனங்களோ யாரோ இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சா அப்ப இந்த சாங்டிட்டியை பத்தி இந்த தீர்ப்பு சொன்னது மாறுமா? இல்ல, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க? கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டுபிடிக்க கூடாதுன்றதுதான் தீர்ப்போட நோக்கம். அதுக்காக தானே சிபிஐ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் யாரை கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அந்த துப்பாக்கி வச்சிருந்தது யாருன்னு பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, யாருமே இல்லை, யாருமே குற்றவாளி இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, இது சொன்ன உடனே இன்னொன்று ஞாபகம் வருது. அருண் மிஸ்ரான்னு ஒருத்தர் என்ஹெச்ஆர்சியினுடைய சேர்பர்சன், அவர் தான் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஆமாம், அந்த என்ஹெச்ஆர்சிக்கு தான் ஒரு மக்கள் கண்காணிப்பகத்திலேருந்து பெட்டிஷன் போட்டாங்க இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுது. அங்கே மனித உரிமை மீறலே நடக்கவில்லை அப்படின்னு அருண் மிஸ்ரா தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அந்த தீர்ப்பு மேலே தான் உயர்நீதிமன்றத்தில் இப்போது விசாரணைக்கு அந்த போலீஸ் அதிகாரிகளுடைய சொத்து பற்றி ஆய்வு செய்யணும், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தீர்ப்பு வந்தது இல்லையா? அது ஓகே. அந்த அருண் மிஸ்ரா யார்? அவர் மோடியை, அவர் நீதிபதியாக இருக்கும்போதே மோடியை பாராட்டியவர் என்பது மட்டுமல்ல, அவருக்கு இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு இருக்குது. இந்த நீட் வழக்கில் முதல்ல நீட் செல்லத்தக்கதல்ல, மாநில உரிமையை மீறுவது அப்படின்றதெல்லாம் அல்தாமஸ் கபீர் தீர்ப்பு கொடுத்த பிறகு 2020 அருண் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்சு தான் இது நியாயமானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது. அதனால் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால சிபிஐ கண்டுபிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத உண்மைகளையெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க, அது கண்டுபிடிக்காது. ஓகே, அப்போ இந்த கேஸை இதோட முடிச்சு வைக்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. இப்போ நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், ஒரு 100 பேர் இந்த மாதிரி முறைகேட்டில் ஈடுபட்டு அரசு கல்லூரியில் சேர்ந்துருக்கிறாங்கன்னு மாணவர்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா
அந்த 100 பேரை வந்து நீக்கிடுவாங்க, சிறையில் அடைப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த 100 இடம் வேக்கண்டா தானே இருக்க போகுது. அப்ப 100 மருத்துவர்களுடைய இடம் அங்க மறுக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கு என்ன நீதி செய்ய போகுது இந்த நீதிமன்றம்? அது 100 தானே. ஓகே, 1,00,000 சொச்சத்தில் ஒரு 100 ஒன்றும் பெரிய, அதான் மைல்டு, அது ஒன்றும் சிஸ்டமிக் இல்லை. ஓகே, அது ஒரு கொசுறு பிசுறு என்று சீமான் மொழியில் சொன்னால் அது மாதிரி ஒதுக்கத்தக்கது. ஓகே. இவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியில நம்ம நீட்டை விளக்கணும்னு கோரிட்டு இருக்கோம். இது நீதிமன்றத்துக்கு இப்ப யாருமே எடுத்துட்டு போகல. நீதிமன்றத்துக்கு போனா என்ன நடக்கும், அல்லது நீதிமன்றத்துக்கு வெளியே இதற்கான தீர்வுக்கு என்ன செய்யறது? இல்லை, நீதிமன்றத்துக்கு வெளியே இப்போ இத்தனை நாள் இல்லாத அளவிற்கு அனிதா மரணத்தில் தொடங்கிய இந்த விஷயம் இன்னைக்கு வந்து நாடு முழுதும் பேசத்தக்க நிலைமை வந்திருக்குது. இப்போ ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு, கர்நாடகா கவர்மெண்ட் பேசுது, பெங்காலில் பேசுகிறாங்க, பல இடங்களில் இது வந்து பேசு பொருள் ஆகிருக்குது. அப்போ அந்த மாதிரி மக்கள் இயக்கத்தை கட்டுவதை தவிர இந்த நீதிமன்றத்திடம் நீதி கேட்டு காத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை எப்படி பில்டப் பண்ணுறது? விவசாயிகள் போராட்டம் நடத்தி விட்ரா பண்ண வச்சுருக்கிறாங்கல்ல, அது மாதிரி இதை செய்ய முடியும். இன்னைக்கு பட்ஜெட்டில் வந்து பீகார், ஆந்திரா தவிர மிச்சம் பேரெல்லாம் கிடையாது அப்படி இல்லையா? அவங்க குர்சி பச்சாவோ பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாற்காலியை பாதுகாப்போம். இப்போ நித்தி ஆயோக்கில் நாங்கள்லாம் கலந்துக்கிறது இல்லை. அது என்ன நடவடிக்கையாக இருந்தாலும் அது ஒரு தொடக்கம் தானே எதிர்ப்பு நடவடிக்கைக்கு. அது போன்ற எதிர்ப்பு நடவடிக்கைகள் தான் தீர்வுக்கு கொண்டு வரும். நீதிமன்றத்திலிருந்து நீதி கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி.